ஆதியில் பிறந்த ஆதிவர சக்தியடா. நீ ஆனாலும் ஆகாவிட்டால தஞ்சம் என்று வந்தவரை தான் பணிந்து மன்னிப்பது இந்த தேவ கட்டளை. 1000 அயோக்கியத்தனை செய்திருந்தாலும் என் மன்னவர் வரத்தினால் நீ புகழ் பெற்றவன். இப்பயும் நீ கெட்டு போகல. எவ்வளவு வழி ஏற்படுத்திருந்தாலும் இந்த தேவர்கள் சரி செய்து கொள்கிறோம். இந்த காலி விழுந்து கும்பிட்டு நீ தஞ்சம் என்று பணிந்தா உன்னை நான் விட்டு விடுகிறேன். யாரு நான் தஞ்சம் என்று போதுவதா? அதே காளி, அடியே காளி, என்னை தஞ்சம் என்று என் வாதத்தை நீ பணிந்தால் உன்னை நான் மன்னித்து விடுவேன். இல்லை என்றால் உன்னை விடுவதே இல்லை. நீயும் எனக்கு இன்னைக்கு எனக்கு பணிவாக நீ இருக்க வேண்டும். இல்லனா கொஞ்ச நேரத்துல உன்னை முடிச்சு கட்டி விடுவேன். இன்னைக்கு தான் நான் காளியா உருவெடுத்தேன். இதுக்கு முன்னாடி எப்படி பிறந்தவன்? மந்தாவடா Marina
குறி சொல்லி சாடு மாதிரின்னு பேர் எடுத்துவேன். ஆ, நீங்க தண்ணி குடத்துல எல்லாம் அடிச்சுக்கல, சாடு மாதிரி நாடு மாதிரி ஊரு மாதிரின்னு. ஆ, இதெல்லாம் நீங்க வாங்கின பொட்டல்ல, ஆ. இந்த மாதிரி நான் வாங்கின பொட்டம். ஏய், அடி காளியே வாடி. ஏய், ஏய், அடி காளியே வாடி. உன்னை படைச்சு பாடி பார்த்துறேன். வாடி. ஏய், வாடி. அடி உன்னை அழிக்காம விட மாட்டேன். இந்த சத்துரை அழிக்காம விட மாட்டேன். அடி வாடி. வாடி. அடி, 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 ஏய் கரெக்டா வரும் இன்னொன்று மாஸ்டர். அடி வாங்கறதுக்கு முன்னே உயிர் தப்பிச்ச கதையா? இன்னும் என்கிட்ட வரவெல்ல காலை வந்துட்டீங்களே. மருமகனே, இப்ப இந்த ஆளு பெரிய ஆளு தெரியுதா? உன் மாமக்காரன்ட்ட போய் சொல்லு. அவன் பண்ற வேலை தான் இவ்வளவு. இங்க வா. அண்ணனை போ. மாவளே இங்க வா. காலைல விழுந்து விழுந்துட்டியா? மூஞ்சில அப்படி இருக்குது, என்ன காரணம்? இங்கப்பா ஒப்பங்கிட்ட போய் இப்ப சக்தி பெருசா கங்கை அதாவது சக்தி பெருசா சிவன் பெருசா கிட்ட யாரும் சொல்லுவேன்? எங்க அம்மா தான் பெருசும்பே. அப்படி சொல்லு மகள. நீ ஒரு திருட்டுக்கண்ணா காலில் விழுவிடா. சரி, அப்ப நீங்களே சரியான அடி அடிச்சு அடிச்சு இந்த வைகுந்தத்தை விட்டு ஓட்டி விட்டான். காலில் உட்கார முட்டி போடு. மருமகனை முட்டி போடு. அண்ணா ரங்கநாதா, உனக்கு வயசு எத்தனை? என் பக்கமா சொல்லு. ஒரு 40-50 வயசு இருக்குமா? ஆடி வந்தா 18 50 வயசு வச்சுக்க. கொள்ளக்கார காணா, உனக்கு வயசு எத்தனை? 33. நீ இருப்பியா காலையில போடுவியா? எதுக்கு சொல்றேன்னு கேளு. எனக்கு வயசு 40. புரியுதா? ஆட்டத்துல என்ன இருந்தாலும் இல்லைனாலும் எதா இருந்தாலும் ஒரு வாதியாருக்கு ஒரு மரியாதை. புரியுதா? தொழிலுக்கு தான் மரியாதை. மனசோட மரியாதை மனசுல இருந்தா போதும். அது போல இந்த இடத்துல அந்த சூரனை கொன்னாலும் யாரு? இப்ப யாரு பெரிய மனுஷன்? இந்த உலகத்துக்கு பெருசு யாரு? இப்ப நீங்களா வந்துட்டீங்க. உலகத்துக்கு 3 தொழில் செய்யறாள் யார் யாரு? பிரம்மா, விஷ்ணு, சிவன். நீ என்ன வேலை பண்ற? நான் வந்து படிக்கிறேன். நீ என்ன வேலை பண்ற? காத்து ரசிக்கிறேன். இன்னொருத்தங்க அழகணும். யாரு? எங்க அப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் பேர் நான் சொல்ல மாட்டேன். கூப்பிடுங்க எங்க அப்பா போய். மாமா கூப்பிடு மாமா. பாசாமி ஏப்பா நீ மட்டும் என்ன அழைக்கிறீங்க? நீ மும்முடித்து தீவிரமாக்கி அதாவது நம்ம சக்தி எடுத்தது நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு நாம மும்மோசனம் வாங்க வேண்டும். உங்களுக்கு ஆபத்து வந்தது, சூரனால அடிபட்டீங்க, உதப்பட்டீங்க. என்கிட்ட கைலாயமா வந்தா சூரன். கைலாயம் வந்திருந்தா இவன் என்ன சொல்றான்? நானே கொண்டிருப்பேன் சூரனை. அதனால நீ போய் அவன்கிட்ட போய் சண்டை. நான் என்னங்கிறது எனக்கு ஒண்ணு. சத்தெல்லாம் அவன் பதிச்சுதான், அதனால உன்கிட்ட வரல. அவன் என்கிட்ட வரலையா? வந்திருந்தா நான் கொண்டிருப்பேன். கஞ்சா போய் தெரியாது. போய் எங்க அம்மா கால் விழுவு போ. ஒருபோதும் ஆகாது. சிவன் தான் பெரிது. சக்தி தான் எங்க அம்மா தான் பெருசு. சிவன் தான் பெரிது. சக்தி தான் பெருசு. சிவன் தான் பெரிது. வீணா போனங்க தயிர் சோர்த்தனோட நீ கம்முன்னு அவனை இங்கே வர சொல்லு. எவனா இருந்தா எனக்கு என்ன சண்டை வந்து அப்புறம் சண்டை அடியே காளி, அதே பரமா, அடியே காளி, பரமா காளி. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இந்த சக்தி இல்லையே, இந்த சிவன் இல்லை.
சக்தி இல்லை. இந்த சக்தி இல்லையே இந்த ஜீவன் இல்லை. சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை. சிவன் தான் உயிரை பெற்றவன். ஒரு குடும்பத்துல ஆம்பளை இல்லாத பொம்பளை வாழ்ந்துடலாம். ஆனா பொம்பளை இல்லாத வாழ்ந்தா அவனும் கம்மனாட்டிதான். புரியுதா? இல்லாத குடும்பத்துல வாழ்ந்தா அவன் 1000 பேருக்கு போய் கூட குடும்பத்தை காப்பாத்துவான். ஒரு ஆம்பளை காப்பாற்ற முடியுமா? அவன் தனிமரம் இந்த சிவன் ஒரு பக்கமரம். காளி ஆண்கள் பெண்களுக்கு வாழ்க்கையே இல்லாத போய்விடும். இவ்வளவு வீரம் பேசுறியே, அந்த நிசுமாக சொன்ன நீ கொள்றது, அந்த 33 கோடி தேவர் கொள்றது, என்னையா காலில் வந்து விழுவாங்க. அடியே காளி, அந்த விசுவாசுரனாகப்பட்டவன் என்னை தேடி அவன் வரவில்லை. வந்திருந்தால் அந்த சூழலை நான் மறித்திருப்பேன். வந்திருந்தால் மறித்திருப்பேன். நீ லட்சியம் நீயே உன்னை தாண்டி இந்த சக்தி ஊர்வலம் தான் தங்கரமனை உன்னை கொடுத்து இந்த சக்தியாக நானே படைத்து நானே உன்னை உருவாக்கி நானே அடைஞ்சவனா அதை மறந்துட்டே நீ. அது ஒரு எழுத்து நோக்கி நின்றவராம். நீங்க செய்வதை பார்த்தால் இந்த உலகமே அழிவது போல் தெரிகிறது. சண்டை சத்துரு வேண்டாம். சமாதானமா போங்கம்மா. சமாதானமா போனோம். நீ மட்டும் போனா போக முடியுமா? என்ன பண்ணுங்க? அதாவது எப்படி என்றால் நடினம் ஆடுங்க. அப்படியா? ஒரு நிகழ்ச்சியில ஆடல் பாடல் நல்லது கெட்டது எது இருந்தாலும் சரி, ஒரு நடின நிகழ்ச்சி வைத்தா அந்த கோபமா இருக்கிற கோபத்தை குறைப்பான், சந்தோஷம் இருப்பாங்க. இருவருமே நீங்க நேருக்கு நேர் சண்டைக்கு வேணாம். உங்களுடைய நடினத்துல காட்டுங்க. இந்த சக்தி பெருசா இந்த சிவன் பெருசா? அந்த நடினம் செய்தா அதுல யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களே சக்தி பெரியவர்கள். அப்படி தீர்ப்பளிக்கணும் அப்படிங்கிறீங்க. மக்களுக்காரா கிளறுங்க, பண்டிகரா கிளறுங்க. வந்து கடிச்சா ஆடுப்பா. இந்த சேர்ல தூக்கி போட்ட தலைவரை அவளை அங்க இருக்க கூட சுத்தி உட்காருங்க. அதாவது இப்ப இந்த சபை தில்லையில அமரக்கூடிய சபை, தில்லையில அமரக்கூடிய சபை. இந்த சபையில முதல்ல யார் இப்ப அமர்றாங்கன்னா அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். இது ஒரு கனக சபை. இவங்கெல்லாம் கனக சபையில் அமர்ந்திருக்கிறார். அப்படி இருக்க தாள பிரம்மன் கொட்டிக்கிறார். பிரம்மதேவா தாளத்தை கையில புடி. தாள பிரம்மன் கொட்டிக்கிறார். சமயன் மேளம் தட்டுகிறார். சுத்தில உட்காருங்க. இது வரைக்கும் அமைப்பு சபை கஷ்டம் உட்காந்தாச்சு. இந்த 33 கோடி தேவர் அமர்ந்து விட்டார். துன்புரி நாரதர் கீர்த்தனை பாட, கால மேல கொட்ட, தமிழ் மேல தட்ட, இப்பொழுது இந்த சக்தியும் சிவனும் தாண்டவம் ஆடுகின்றார்கள். அடே பரமா அடியே காளி, தேவருக்கு முன்பதாக உன் ஒப்பு கொண்ட மாட்டா. நீ சொன்ன மாதிரி அங்கேயே ஒருத்தருந்தா நம்ம புருஷன் மானம் போகணும் டாப்பா போட்டு அங்கேயே நம்ம குடும்ப விஷயம் நடந்திருக்கோம். இன்னைக்கு வீதியில சிரிக்க விட்டு நீயா நானா பாத்துக்கலாமா? அப்படியா? சடையை வெறித்தவன்
அப்படியா? தன தன தான 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 அடே பரமா அடே காளி ஏனா மலையனூர் அங்காளிடா பெரிய ஆண்டவனாக அவதாரம் எடுத்து ஒன்னவிட நான் உயிரை பெற்றவன். அடே பரமா அடியே காளி அட சித்தனூர் பரமன பம்பனதா பம்பனதா சித்தனூர் பரமன பம்பனதா ஓ காளி ஆ காளி அந்த பரமன அச்சான கைவனம் கணச்சான மயனூர் அப்படி சொல்ல
தூக்கணும் இவனை 2 காலையும் நான் தூக்கணும் பாரு ஊர்க்கலி பார்க்கலாம் அது அது சக்தி உமையவாளா அதாவது ஒரு காலத்தில் ஆடி விட்டாய், நீ 2 காலம் தூக்கிறீங்கிறாய். இந்த பாட சபையில உன்னுடைய மானம் போய்விடம்மா. இவனே தான் ஆடுனா இப்ப இவனே தான் வேணாங்கிறான். இப்ப நான் ஆடுறதால வீட்டுக்கு போட்டான். ஏமா, அதாவது ஒரு ஆண்மகனாகி ஆடலாம். ஒரு செத்தாடு கூடும், ஆமா, வித்தாடு கூடாது. செத்த ஆடுமா, உன் ஆட்டத்தை பார்க்க கூட்டம் கூடும். அபிமானத்தை வித்தாடாதம்மா. அவன் ஆம்பளை 1000 இடம் போலாம், 1000 இடம் வரலாம். அவன் அவுத்து போட்டு கூட நிக்கலாம். நீ ஒரு பொண்ணுமா, அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு குணாபுரி போட்டு இருக்கணும். அக்கம் பக்கம் யாரு இருக்கா? நம்ம மாமனார் இருக்காரு, மாமியார் இருக்கிறாங்க. நம்ம புருஷனை வீதியில திட்டினா நாளைக்கு அவன் கூட்டாளி கூட போனா நம்ம புருஷனை கேவலமா நினைப்பாங்க. நம்ம திட்டலாமா? 1000 இருந்தாலும் வீட்டுல பேசணும். நாமளே அவமானப்பட்டாலும் நம்ம புருஷன் 10 பேருக்கு அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவ தான் பொம்பளை. அதனால செத்தாடு கூடும், அபிமானத்தை வித்தாடாத அப்படின்னு சொன்னார். கூத்தாடி கிழக்கு பார்த்தா கூலிக்காரன் மேற்கு பார்த்தாலும் சொன்னாங்களே, இந்த பரம கடவுளும் மேற்கு தான் ஆடுறாரு. இந்த கூலிக்காரன் மத்தாடிக்கு வந்த போற இந்த இவதான் விஷ்ணு பகவான், அவரும் மேற்கு தான் பார்க்க உட்காந்துருக்காரு. இவரு மேற்கு ஆடிக்கிட்டு இருந்தவரு. இப்ப நான் முன்ன அந்த குழந்தைக்காரன் ஊதுறதுக்கு 1 நிமிஷம் விட்டுட்டேன்னா நான் காலை தூக்கணும்னா எனக்கு இத்தனை பேத்துக்கு முன்னாடி காலை தூக்காத வச்சார எனக்கு அவமானமா இருக்குதுங்கிறான். அந்த அவமானம் ஆறதுக்கு முன்னாடி நம்ம ஊதிவிட்டா அது போல இந்த பேர் வருமா? அது போல இதுக்கு முன்னாடி அந்த வேலையை செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகவானுக்கு பார்த்தவரு நாம ஒரு ஆட்டம் ஆடுறோம், மச்சா ஒரு அடி அடிக்கிறாரு அப்படின்னு இந்த காலை தூக்கி ஆடன சிவபெருமா ருத்ரதாண்டவம் இவரு ஆடுறாரு, இவரு காளிகா போசர் ஆடுறாரு. ஆட அண்ட சராசரமே கிடுகிடுங்குது. இவர் ஆடின ஆட்டத்தோட ஆடிக்கிட்டே மேற்கு ஆடினவரு அடி மாறுதானே கிழக்க பார்த்தாரு. அத்தான் கூத்தாடி கிழக்க பார்த்தோம், கூலிக்காரன் மேற்கு பார்த்தான். மாமனும் மச்சானுமே சாடை காட்டிட்டு இந்த காலையை ஏமாத்தி விட்டானுங்க. அது மாதிரிதான் உங்க ஊரை நாங்க ஏமாத்தி வந்துருக்கிறோம். கூத்தாடி கிழக்க பார்த்தா என்னங்க புரியுதா? 1000 பேரை உட்கார வச்சு ஆட்டானுவேன். இவனு 2 பேருமே சூதுக்காரன் வச்சேன். அவன் இவனை பார்த்து திருடக்குன்னு பாக்குறான், இவன் ஆடிக்கிட்டு அவனை திருடக்குன்னு பாக்குறான். அதான் கூத்தாடி கிழக்க பார்த்தா கூலிக்காரன் மேற்கு பார்த்தா. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அடக்கமாக இருக்க வேண்டும். அடக்கமாக இருக்கலாம். 1000 தான் இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமணி எதனால கொடுத்தாங்க? வீட்டுக்குள்ளே அறையில் பெண்களை பூட்டி வைத்த காலமெல்லாம் போயிடுச்சு. கொடுமை பண்ண அந்த காலத்துல அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு தான் பெண்களுக்கு உரிமை கொடுத்தாங்க. புரியுதா? சுதந்திர உரிமை கொடுத்தாங்க, சுகத்தோட திரிகிற உரிமை கொடுக்கல. ஒரு பொண்ணு குணாக்குறி போட அப்பா அம்மா வீட்டுக்கு போ, கடைக்கு போ, வா இரு, குணாக்குறி போடுங்க. சுதந்திர உரிமை கொடுத்தாங்க, நீ சுத்தமா திரிகிற உரிமை கொடுக்கல. அது போல எங்கள் சபையர்கள் இந்த சுந்தரங்காட்டை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த அம்மாவுக்காக முனியப்ப சாமிக்காகவும் காளிக்காகவும் அவரோட பங்கில் இருந்து சொத்திலே கொடுத்து அறுபாடுபட்ட பிறந்த பிள்ளைகள்லாம் எல்லாம் நம்ம மடிப்பெல்லாம் நம்மளுக்கு அண்ணனுள்ள ஒரு பிறந்த நமக்காக உறுதுணையாக சேலம் மாவட்டம் சதுரங்கமலை வட்டம் கொப்புகொண்ட பெருமாள் அங்காளம்ம நாடக சபா வாதியா செந்தமிழ் சேரமன் சார்பாக எங்கள் சிற்றூரில் எட்டியவாறு எல்லைக்காலை திருநடினா என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்தி காண்பித்துள்ளோம். நாடகத்தை ஆடிய பேர்களும் நாடகத்துக்கு உறுதுணையாக இருந்தவர்களும் 1 10 100 என்று வரி கொடுத்தவர்களும் இவருடைய குடும்பம் எல்லாம் என்று சீரம் சிறப்பாக இருக்க அம்பாளை பிரார்த்திக்கின்றோம். பார்த்தீங்கன்னா கொலல்லையும் பார்க்கலாம், மேற்கையும் பார்க்கலாம், பல செட்டுல பார்க்கலாம். அதனால எங்க சிற்றறிஞர் நடத்தி காமிச்சோம். அப்படி இருக்க இத்துடன் நாடகம் முடிவடைந்தது. உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம், எங்களிடம் நீங்க விடைபெறுகிறீர்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல ரசிகர் அனைவருக்கும் மனமான ஒரு சொந்த பந்தமா இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் கம்பெனியின் சார்பாக முட்டாள முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.